ஹலோ கைஸ், இந்த வீடியோல ரிட்டர்ன் ஆஃப் த ஃப்ரோசன் பிளேயர் மேன்வாவோட 33வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். அந்த 32 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோ லைக் போடாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அந்த கில்டுல இருந்து வந்தவங்கள்ட்ட எப்படி டீல் போட்டா அப்படின்னு பார்த்திருப்போம். கடைசியில் அந்த விண்டர் கேசலுக்கு போறப்ப அது நில்ஹைமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு இதுதான் நில்ஃபைமா அப்படின்னு கேட்கிறப்ப ஃப்ராஸ்ட் இருந்துட்டு இண்டீட் இது மோஸ்ட்லி என்னோட டொமைன் தான், பட் விண்டர் கேசலோட கேட் இருந்துட்டு நான் இல்லாதப்போ எப்படி இந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆயிருக்க முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ சப்போஸ் நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சலாம். மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த கேசலை பத்தி வேற ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேற ஏதாச்சுமா எதை பத்தி கேட்கிற அப்படின்னு கேட்க அவனும் இந்த கேசலோட கரண்ட் லார்டு இல்லனா உள்ள எவ்வளோ காட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, ஏதாச்சும் சீக்ரெட்டான வழி ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் என்ன எங்களோட நேஷனல் சீக்ரெட்டை வந்துட்டு உனக்கு ரிவீல் பண்ணு அப்படின்னு நீ நினைக்கிறியா, அதுக்கு டிமாண்ட் பண்றியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த மாதிரி நீ சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கேப்பா, ஏன்னா நம்மளோட ரெண்டு பேரோட விதியும் இருந்துட்டு இப்ப கனெக்ட் ஆயிருக்கு, ஞாபகம் இருக்கா, நம்ம வந்துட்டு கடைசி வரைக்கும் ஒன்னாவே தான் இருக்க போறோம் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இங்க பேரு இந்த மாதிரி டிஸ்கஸ்டிங்காலாம் பேசாத, நான் வந்துட்டு உனக்கு சொல்றேன், நான் வந்துட்டு ஒரு கேட்ல அப்பியர் ஆயினே அது வந்துட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு குயினோட நெஸ்ட் தானே, என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் மூலைக்கும் அதை நான் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, எதுக்காக கேட்கிற அப்படிங்கிறப்ப அவ வந்துட்டு ஒரிஜினலி என்னோட எல்லா நைட்ஸையுமே அந்த லொகேஷன் கூட நான் சமன் பண்ணலான்னு தான் இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெயிட், அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நாங்க சண்டை போட்டது மட்டுமே உன்னோட நைட்ஸ் கிடையாதா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இண்டீட் அவங்க வந்துட்டு வெறும் ஸ்மால் ஃபிராக்ஷன் மட்டும் தான், எங்க நில்ஃபைல்மோட மொத்த ஃபோர்ஸஸையும் அங்க கொண்டு வரதுக்கு நான் ஃபெயில்ட் ஆயிட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இந்த விண்டர் கேசலோட 27,000 சோல்ஜர்ஸ் வந்து அஃபிலியேட் ஆயிருக்காங்க, ஹவவர் நம்ம ஒரு கேட்டுக்குள்ள இன்சைடா இருக்கோம் அப்படிங்கறனால ஐ பிலீவ் அவங்களோட நம்பர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 27,000 அது வந்து ரொம்ப அதிகமாச்சே அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு இட்ஸ் பாசிபிள் இங்க இருக்கிற ஒரே ஒருத்தர் சார் கிஸ்ன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது யாரு அப்படின்னு கேட்க கிஸ் பிரமன், அவன் வந்துட்டு என்னோட ரொம்பவே லாயலான நைட், அதுக்கப்புறம் இந்த விண்டர் கேசலோட லார்ட், பீப்புள் எல்லாருமே அவனை ஸ்வார்ட் ஆஃப் த கிங்டம் அப்படின்னு கூப்பிடுவாங்க, உண்மையா சொல்லணும் அப்படின்னா என்ன தவிர இந்த கிங்டம்ல இருக்கிற ஃபைனஸ்ட் நைட் அவன் தான் அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்கிறப்ப அவர் வந்துட்டு வெறும் ஒரே ஒரு விரலை மட்டும் காமிக்கிறார், ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அவருக்கு தாக்கு பிடிப்பேன் அப்படின்னு நீ சொல்றியா அப்படிங்கிறப்ப அவ இல்லன்னு தலையாடுறப்ப ஹீரோ வந்துட்டு வெயிட் ஒரு 10 நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு அவனோட வெறும் ஒரே ஒரு விரல மூலியமாவே உன்னோட உடம்ப முழுக்க கிழிக்கிற அளவுக்கு அவன் கேப்பபிள் ஆனவன் கான்ட்ராக்டர், அந்த அளவுக்கு என்னோட நைட் வந்துட்டு பவர்ஃபுல் ஆனவன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா உன்னைய நான் தோக்கடிச்சிருக்கேன், உன்னை விட அவன்ஸ்டாங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவர் வந்துட்டு எத்தனை தடவை நான் உனக்கு சொல்றது, நீ என்ன தோக்கடிச்சப்போ நான் எக்ஸ்ட்ரீமா வீக்கான ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யா நான் வந்துட்டு அப்ப கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த கிஸ் அப்படிங்கிறவனும் உன்ன மாதிரி ஒரு வீக்கெண்டான ஸ்டேட்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு நம்ம உள்ள போலாம், லுக்ஸ் லைக் இதுதான் த்ரோன் ரூம்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல ரெட் ராயல் கலர் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் இருந்துட்டு அது வந்துட்டு ஒரு நாட்டை பொறுத்து டிஃபர் ஆகும், என்னோட கிங்டம்ல ஒயிட் தான் கிரவுனோட கலரா வந்துட்டு இருக்கும், இந்த இடம் வந்துட்டு நைட்டோட ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது விண்டர் கேசலோட ஸ்ட்ராங்கஸ்ட் நைட் சார் கிஸ் பிரமனோட ரூலுக்கு கீழே இருக்கு, அவரோட கேசல நைட்ஸோட ஒரு ஹோலி பிளேஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க ஃபைனான நைட்டா மாறணும் அப்படின்னா அவங்க இந்த ரெட் கார்பெட் வழியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இன்ஃபேக்ட் யாரெல்லாம் நைட்டா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க இந்த விண்டர் கேசலுக்கு தான் வந்துட்டு அவங்கள டெஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டெஸ்டா எப்படி அப்படின்னு கேட்க ஃப்ராஸ்ட் வந்துட்டு அது வந்துட்டு ஒருத்தவங்களோட நைட் ஹுட்டை வந்துட்டு ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயம், இந்த டோரை தாண்டி ஒரு ஜெயண்ட் ஹால் வந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல 100 நைட் இருந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ வந்துட்டு அவங்க எல்லாரும் கூட சண்டை போட்டு உன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த நீ வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டா சொல்லுவ, அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி இந்த கேட்டை வந்து கிளியர் பண்றது அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு காம் யுவர் செல்ஃப், நீ வந்துட்டு எப்படி உள்ள என்டர் ஆயிட்டு தான் ஆகணும், எனிவே உள்ள வந்துட்டு எவ்வளவு நைட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல இப்போ, ஹவவர் உன்னோட நைட்டோட ப்ரூவ் பண்றப்போ நீ வந்துட்டு ஒருத்தவங்க கூட தான் ஒரு டைம்ல சண்டை போடுவ, எல்லாருமே வந்துட்டு ஒரேடியா உனக்கு கூட சண்டை போட மாட்டாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா உள்ள போறதுக்கு முன்னாடியே பயந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல, சோ இப்ப நான் தோக்கடிக்க வேண்டியது எல்லாமே அந்த வெறும் 100 நைட்ஸ் கரெக்ட் தானே அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு இன்கரெக்ட், ஏன்னா ஒன்ஸ் விண்டர் கேசல்ல இருக்கிற நைட்ஸையும் அவனோட கமாண்டரையுமே தோக்கடிச்சதுக்கு அப்புறம் யாரு மிச்சம் இருப்பா அப்படின்னு நினைக்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓகே சோ அந்த சார் கிஸ்ஸோட சேர்த்து 101 நைட்டை வந்துட்டு நான் தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்டை திறந்தா அங்க இருக்கிற எல்லாருமே இருந்துட்டு உறைஞ்ச மாதிரி அப்படியே வந்துட்டு நின்னுட்டு இருக்கானுங்க, ஹீரோ வந்துட்டு எல்லாருமே உறைஞ்சிருக்காங்க போல, ஃப்ராஸ்ட் அவங்க வந்துட்டு இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறப்ப அவர் வந்துட்டு எனக்கே தெரியல, அட் த மொமெண்ட் அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு லைஃபையுமே என்னால சென்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறப்பவே அங்க இருக்கிற டோர் வந்துட்டு டபார்னு சாத்திடுது, அங்க இருக்கிற எல்லாருமே உயிரோட வந்துட்டு வந்துடுறானுங்க, ஹீரோ வந்துட்டு டேம் இட் இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற
அப்படிங்கிறப்ப அங்க ஒருத்தன் ஸ்டேஜ்ல ஏறி இந்த விண்டர் கேசலோட ஹோரன் சைமஸ் இருந்துட்டு உனக்கு ஆர்டர் போடுறேன், இங்க எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பர்பஸை சொல்லு அவுட் சைடர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் இங்க அப்படின்னு சொல்ல வரப்ப ஃப்ராஸ்ட் வந்து கான்ட்ராக்டர் நைட்டோட ப்ரூவ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லு. இன் எனி கேஸ் இதை வந்துட்டு சொல்றதுனால உனக்கு வந்துட்டு இழப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் நான் சொல்ற மாதிரி சொல்லு சீக்கிரம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல்ரைட் நான் வந்துட்டு சொல்றேன் அப்படிங்கிறப்ப சைமஸ் இருந்துட்டு நான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்கிறேன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்திருக்க, மறுபடியும் இந்த தடவை நீ ஆன்சர் பண்ணல அப்படின்னா நீ வந்துட்டு இந்த இடத்துக்கு அத்துமீறி நுழைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணப்படுவ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் என்னோட நைட்டோட ப்ரூவ் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு தாடியெல்லாம் வளர்ந்துக்கிட்டு ஆல்ரெடி இந்த விண்டர் கேசல் கேட்டுக்குள்ள வந்து 3 மாசம் வந்துட்டு ஆயிருச்சு அப்படின்னு சொல்றான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் ஃபர்ஸ்டா இந்த விஷயத்தை அட்டன் பண்றப்போ அந்த சைமஸ் இருந்துட்டு எல்லாருமே கேதர் ஆகுங்க, உன்னோட ஸ்வாட 100 நைட்ஸ் இருந்துட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க ப்ரைடோட. இந்த டூவல் இருந்துட்டு ஒரு சைட்ல இருக்கிறவங்க சரண்டர் ஆகுற வரைக்கும் இல்ல அவங்களோட வெப்பனை வந்துட்டு லோவர் பண்ற அளவுக்கோ முடியாது. ஃபர்ஸ்ட் நைட் கம் ஃபார்வர்ட் அப்படிங்கிறப்ப ஒருத்தன் வந்துட்டு நான் தான் ஃபில் இந்த நில்ஃப்ளைமோட நைட் நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓ இந்த மாதிரி தான் நைட் இருந்துட்டு இந்த விஷயத்தை பண்ணுவீங்களா, உண்மையுமே பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அவனை வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு நான் சண்டை போட்ட ஒரு சிங்கிள் நைட்டை கூட என்னால லுக் டவுன் வந்துட்டு பண்ணி பார்க்கவே முடியாது. இவங்க வந்துட்டு ஒருவேளை பிளேயர்ஸா இருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இவங்க லெவல் 100லயாச்சும் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் இவங்கள்ட்ட பிளேயர்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி சூப்பர் பவர்லாம் கிடையாது. அதனாலேயே அவங்களோட ஃபைட்டிங் டெக்னிக் இருந்துட்டு கொஞ்சம் கூட எந்த ஒரு ஃபிளாவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கே ஒரு யூனிக்கான வெப்பன் ஆரா வந்துட்டு அவங்க யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு பிளேயர்ஸை விட டேஞ்சரஸ் ஆனவங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிக்க வச்சுட்டாங்க. ஸ்வாட் ஆரால இத்தனை வெரைட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கல அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்து என்ன சொல்ற அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு விதமான வெப்பன் ஆராவை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பிளேடுல பவர்ஃபுல்லான மேஜிக்கை வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஆரா மாதிரி இருக்கிற ஒரு ஃபயரை வந்துட்டு கிரியேட் பண்ணும். பட் இந்த விண்டர் கிளாஸ்ல இருக்கிற நைட்ஸ் இருந்துட்டு அந்த ஆராவை ஒரு ட்ரில் மாதிரி சுத்த விட்டு அட்டாக் பண்றாங்க, இல்லனா ரொம்ப ஷார்ப்பா மாத்தி ஸ்பியரா வந்துட்டு அதை யூஸ் பண்றாங்க. இங்க இருக்கிற நைட்ஸ் கிட்டையும் பிளேயர்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி சிஸ்டம் இருக்கா என்ன அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு இல்லையே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா மத்தவங்களோட ஸ்டாட்ஸ் வந்துட்டு அவங்களால செக் பண்ண முடியாது தானே அப்படிங்கிறப்ப என்ன கேள்வி இது அப்ப நான் கேட்க ஹீரோ வந்துட்டு இந்த நைட்ஸுக்கு வந்துட்டு பிளேயர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி அப்ப ஸ்கில் இல்ல அப்படிங்கிறப்ப அவ வந்துட்டு ஆமா அவங்களுக்கு ஸ்டாட்ஸ் பாயிண்டோ கிடைக்காது, பட் அவங்களால தன்னோட ஹோல் லைஃப் முழுக்க அவங்களோட பாடியையும் மேஜிக்கையும் வந்துட்டு ட்ரெயின் பண்றதுனால இந்த மாதிரி ஒரு லெவலை வந்துட்டு ரீச் பண்ண முடியும். அவங்க ரொம்பவே பிடிவாதக்காரங்க. கான்ட்ராக்டர் நீ வந்துட்டு ஸ்வாட் ஆராவை யூஸ் பண்றப்போ உன்னோட வெப்பனோட வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்திருக்கியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெளிப்பாடா அது என்ன ரொம்ப முக்கியமா, நீ பண்ண வேண்டியது எல்லாமே போதுமான மேஜிக் பவர் இருக்கணும், அந்த ஆரா வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணதுன்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு நைட் அப்படிங்கிறவங்க அவங்க என்ன வெப்பன் யூஸ் பண்றாங்களோ அதனால டிஃபைன் பண்ணப்படுறவங்க கிடையாது. முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா அவங்களோட ஹார்ட்ல இருக்கிற ப்ரைடு தான். என்னோட நைட் இருந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன விஷயத்த நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சிம்பிளி அந்த வெப்பனுக்கு சூட்டான அவங்களோட ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு சூட்டான ஒரு ஆரா வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு சூட் ஆகிறதா என்னோட வெப்பன் மாஸ்டர் ஸ்கில்னால என்னால எந்த ஒரு வெப்பனையுமே இருந்துட்டு ஈஸியா யூஸ் பண்ணிட முடியும். நான் வந்துட்டு ஸ்வாட சூஸ் பண்றது காரணம் எனக்கு அதுதான் ரொம்ப ஃபெமிலியர் ஆனது. சோ எனக்கு கரெக்டான வெப்பன் ஒன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட முடியாது. அப்படின்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி என்னோட ஓன் ஸ்வாட ஆரா வச்சிருக்கிறதுனால என்னால அவங்கள மாதிரி அட்டாக்லாம் யூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிறப்ப ராஸ்ட் வந்துட்டு அதுதான் கிடையாது. நீ வந்துட்டு ஒரு பாட்டில் முழுக்க டிரான்ஸ்பரண்டான வாட்டர் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அதுல வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதோட கலர் மாறும். அப்படிங்கிறப்ப எக்ஸாக்ட்லி நீ வந்துட்டு உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வச்சு அதை ஃபில் பண்ணலாம். அதுதான் உன்னோட கரண்ட் ஸ்டேட் கான்ட்ராக்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓகே அப்படின்னா இந்த கேட்டோட கோலா வந்துட்டு அதை நான் மாத்திக்கிறேன், வெப்பன்ஸை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புது ஸ்வாட் ஆராவை வந்துட்டு நான் கிரியேட் பண்றேன் அப்படிங்கிறான். இதே மாதிரி தான் நான் வந்துட்டு 3 மாசத்துக்கு ட்ரெயின் பண்ணேன், இப்போ நான் அர்த்துக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டிய டைம் வந்துட்டு வந்துருச்சு அப்படின்ட்டு அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு போறப்ப வாண்டரிங் நைட் வந்துட்டு அரைவ் ஆயாச்சு, எல்லாருமே உங்களோட பேட்டலுக்கு வந்துட்டு தயாராகுங்க அப்படிங்கிறப்ப ஒருத்தன் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளேடை வந்துட்டு அட்டாக் பண்றப்போ அதுல இருந்து ஒரு த்ரஸ்ட் அட்டாக் இருந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கு. ஹீரோ இவ்வளவு பவர்ஃபுல்லான கஸ்டா, பட் இங்க வந்ததுல இருந்து இப்ப நானுமே இருந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த த்ரஸ்ட் அட்டாக் அவனோட பிளேடுல வந்துட்டு தாக்கு பிடிக்கிறான். ஈவன் தோ அந்த ஷாக்கை வந்துட்டு என்னோட பிளேடை வச்சு நான் அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் அதோட ஆஃப்டர் ஷாக் இருந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. பட் நவ் இந்த டெக்னிக் இருந்துட்டு என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு திரும்பி அட்டாக் பண்ணி அதே மாதிரி ஒரு த்ரஸ்ட் அட்டாக், அதாவது அவன் அந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ணா பட் அவனோட பிளேட்ல இருந்து ஒரு ப்ரொஜெக்ட்
ப்ரொஜெக்டைல் மாதிரி ஒரு அட்டாக் போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுது. அப்ப மத்த நைட்ஸ் எல்லாம் வாட் இவன் ஃபில்லோட டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிட்டானா, எப்படி இவ்வளவு சீக்கிரமா இருந்துட்டு இதை லேர்ன் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கமான் கைஸ், ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடமே சண்டை போறான். அதுக்கப்புறம் அந்த சைமன்ஸ் இருந்துட்டு வாண்டரிங் நைட், நீங்க வந்துட்டு உங்களை ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நீங்க வந்துட்டு சொல்றதுக்கு ரெடி அப்படின்னா உங்களோட பேரை வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறப்ப ஹீரோவை கை கொடுத்துட்டு என்னோட பேர் வந்துட்டு சியோ ஜுனோ அப்படிங்கிறப்ப சியோ ஜுனுவா, வாட் அ ஃபேசினேட்டிங் நேம், இதை வந்துட்டு நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். இது வரைக்கும் நான் பார்த்த நைட்ஸ் எல்லாரையுமே நீங்க தான் ஒரு கிரேட்டஸ்டான இம்ப்ரெஷனை வந்துட்டு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தப்ப ஹீரோ கையில வந்துட்டு என்னமோ வச்சிருக்கான். ஹீரோ வந்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்க, இது வந்துட்டு ஒரு ஹானர் ஆஃப் டோக்கன் மாதிரி, நீங்க நைட் ஹுட் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான சிம்பிளே வந்துட்டு இதுதான். இந்த டெஸ்ட்டை வந்துட்டு யாரெல்லாம் பாஸ் பண்றாங்களோ அவங்க இந்த கேசலோட லார்ட கூட ஒரு பிரைவேட் மீட்டிங்கை வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஃபேர்வெல் சியோ ஜுனோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யா தேங்க்ஸ் யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ்ஸை வந்துட்டு பார்க்க போறான். ஹீரோ வந்துட்டு வாவ், இங்க இருக்கிற ஏரே இருந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது, ஏதோ ஒண்ணு வந்துட்டு என்னோட பாடி அப்படியே அழுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இது இந்த லார்ட் ஆஃப் த கேசல் அந்த கிஸ் பிராமன் கிட்ட இருந்தா வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்க, ஃப்ராஸ்ட் வந்துட்டு கிஸ் பிராமன் இந்த நில்ஃபேம்லயே ஃபைனஸ்டான வாரியர், என்னோட நைட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.